பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இது உங்க அசால்ட் அரசியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. ஆனா இப்போ இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு முக்கியமான செய்தியா இருக்கிறது ஹரியானாவுடைய விஷயம்தான். ஹரியானாவோட பாஜகவுடைய ஆட்சி கவலக்கூடிய நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவில் மிக முக்கியமான செய்தி. ஏன்னா தேர்தலோட நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதால பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. அந்த விவரங்களை பத்தியும் அதோட உங்க கருத்துக்களை சொல்லுங்களேண்ணா. தன் வினை தன்னை சுடும் என்று சொல்லுவாங்க இல்லையா, அதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுக்கிறான். உப்பு தின்றவன் தண்ணி குடிச்சான ஆகணுங்க. ஹரியானாவில இந்த பிஜேபி என்னெல்லாம் பண்ணாங்க. ஜேபி நட்டா மாறி, அமித்ஷா மாறி, மோடி, இதுக்கு மட்டும் இல்லாம மோகன் பகவத் RSS தலைவர் எல்லாம் போய் அந்த ஆட்சியை குழப்பி விட்டு குட்டையை குழப்பி மீன்பிடித்தார்கள். நான் இந்த ஹரியானாவுடைய அரசியலை உற்று நோக்கக்கூடியவர்களுக்கு தெளிவாக தெரியும். அங்க பாருங்க, அங்க பிஜேபி 40 சீட் எடுத்திருக்காங்க. சற்றொப்ப தமிழ்நாடு மாதிரி தான் ஹரியானாவும். 4 நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி பிஜேபிக்கு அங்க ஒரு சீட்டு கூட கிடையாது. ஜனநாயக கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு 10 சீட்டை வின் பண்ண வைத்து பிஜேபி ஒரு 40 சீட்டு, மொத்தம் 50 சீட்டு என்று அவங்க என்ன செஞ்சாங்க, போலோச்சி என்ன பண்ணாங்க, ஹரியானால ஆட்சியை பிடித்தார்கள். 90 சீட்டு கொண்ட ஹரியானாவில அங்க பெரும்பான்மைக்கு 46. ஆமா, 90 சீட்டு கொண்ட ஹரியானாவில 46 சீட்டு யார் எடுக்கிறாங்களோ அவங்க மெஜாரிட்டி. காங்கிரஸுக்கு 31 சீட்டு இருக்குது. மிச்சம் 6 சீட்டு சுயேட்சை. இதுதான் ஹரியானாவுடைய லாஸ்ட் போலிங் ஸ்டேடைய அந்த டேட்டா. இதுல என்னன்னா, இந்த கட்டார் இருந்தா, மனோசிர் கட்டார், அவர் தான் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. அவருக்கு பக்கபலமா யாரு இருந்தாருன்னா, துணை முதல்வராக இருந்தவர் யாருன்னா துஷ்யந்த் சௌதாலா தான் அறிவிச்சாங்க. அதுல நிறைய குளறுபடி இருந்தது. அது விரிவாக பேச வேண்டிய சப்ஜெக்ட் இருக்குது. இப்ப அதுல மேட்டர் என்னன்னா, அவங்க ஜனநாயக கட்சி தன்னுடைய அந்த ஆதரவை விலக்கி கொண்டார்கள். விலக்கின உடனேவே அந்த சீஃப் மினிஸ்டரையும் டிப்டி சீஃப் மினிஸ்டரையும் விலக்கி விட்டு சைனியை கொண்டு என்ன செய்யறாங்க, கொண்டு வைத்தார்கள். நவாப் சிங் சைனியை முதல்வராக நியமிச்சாங்க. எப்படி நியமிச்சாங்க, இருக்கக்கூடிய சுயேட்சைகளை எல்லாம் அடிச்சு பிடிச்சு 6 பேர் இங்க வாங்கப்பா, எத்தனை கோடி, 50 கோடியா 100 கோடியா என்று பேரம் பேசி என்ன செஞ்சாங்க, விலைக்கு வாங்கிதான் மீண்டும் பிஜேபியுடைய ஆட்சியை அமைத்தார்கள். இப்போ அப்படி விலைக்கு வாங்கப்பட்ட, ஏற்கனவே மிரட்டப்பட்ட, ஏற்கனவே சுயேட்சையாக இருந்து ஆதரவு கொடுத்த ஒரு 3 பேர் நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருடைய ஆதரவை பிஜேபியுடைய சர்க்காருக்கு ஹரியானாவுல வாபஸ் வாங்கிட்டாங்க. ரந்தீர் கோலன், தரம்பால் கோந்தர், சோம்பீர் சிங் சங்வான், தரம்பால் கோந்தர், 3வது சோம்பீர் சிங் சங்வான் ஆகிய 3 அந்த சுயேட்சை எம்எல்ஏக்களும் பிஜேபி எங்களுக்கு ஆதரவு கிடையாதுப்பா, வாபஸ் சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாம காங்கிரஸ் உடைய முன்னாள் முதல்வர், காங்கிரஸ் உடைய தலைவர் பூபேந்திர சிங் ஹூடா தலைமையில பத்திரிகையாளரை சந்திச்சு நாங்க வாபஸ் வாங்குறோம் என்று சொன்னாங்க. அப்ப ஏற்கனவே 46 - 3 43 ஆகிவிட்டது. ஜனநாயக கட்சி ஏற்கனவே வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் இந்த எம்எல்ஏக்கு எல்லாம் கையில எடுத்தாங்கன்னா காங்கிரஸ் பெரும்பான்மை ஆயிரும். 31 சீட்டு காங்கிரஸுக்கு இருக்கு. ஏற்கனவே 10 41. இவங்க வேற இப்ப 3 பேர் வந்துட்டாங்க, 44. இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா, ஹரியானாவுல விவசாயியுடைய புரட்சியின் காரணமாக விவசாயத்துக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிரான ஒரு கட்சி பிஜேபிங்கிற அந்த பரப்புரை மக்கள் மத்தியில சென்றதன் காரணமாக 40 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த 40 எம்எல்ஏக்கள்ல 20 பேர் ஆட்டம் கண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அப்ப நாளைக்கு நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு வரும்போது 40 எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு வாக்கு போடுவாங்களா, பிஜேபி பக்கம் நிப்பாங்களா, சந்தேகம் ஆகிவிட்டது. ஆக அங்க பிஜேபியுடைய ஆட்சி கவுளும் நிலையில் ஆகிவிட்டது. அதனால்தான் அமித்ஷா ஓடோடி சென்றிருக்கிறார். ஜேபி நட்டா அவசரமாக சென்றிருக்கிறார்.
RSS உடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் அங்க வந்து இன்னைக்கு கேம்ப் அடிச்சிருக்காங்க. காரணம் என்ன? 93 பேஸ் நடந்த தேர்ட் பேஸ்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு காய் நகத்துல வந்து யாரும் என்ன செய்யல, பிஜேபியோ RSS உடைய தலைவர்களோ வந்து எதிர்பார்க்கவில்லை. ஹரியானா மக்கள் வந்து மிகப்பெரிய கொந்தளிப்புல இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி பக்கம் நிக்கிறாங்க. விவசாயிகள் போராட்டத்துல வந்து மிக முக்கிய பங்கெடுத்தது வந்து ஹரியானா மாநிலம். அங்க வந்து ஆம் ஆத்மி கட்சி. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ அங்க விவசாயிகள் வந்து இந்திய கூட்டணி பக்கம் நிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆனா சமீபத்தில் அங்க இருக்கக்கூடிய பாஜக RSS சேர்ந்தவங்க ராமநவமி ஊர்வலம் நடத்தி ஹரியானாவோட மேவாத் பகுதியில பெரிய ஒரு கலவரம் நடத்தினாங்க, முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதியில. அப்ப அங்க மதவரி சார்ந்த இவங்களுடைய கொள்கை எடுப்படுமா, இல்ல இப்ப இன்னைக்கு இந்திய கூட்டணி மக்கள் நலம் சார்ந்த ஒரு போராட்டத்தை கையில எடுக்கிறாங்க, இதுல எது ஜெயிக்கும்னு பாக்குறீங்க? நீங்கள் கலவரத்தை வைத்துக் கொண்டு பிஜேபிக்கு ஆதரவு என்று நீங்க முடிவெடுக்க கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல மாவட்டங்கள்ல கலவரம் நடந்துட்டு இருக்குது. மீரட், மொராதாபாத், பாகல்பூர், கடந்த 50 ஆண்டு வரலாற்று எடுத்து பாருங்களேன். யார் எங்க போய் கலவரம் பண்ணுவான்? முஸ்லிம்கள் ஏரியாக்குள்ள போய் தானே கலவரம் பண்றாங்க அவங்க. அப்ப வந்து நீங்க கேட்டது மாதிரி வகுப்பு வரியை தூண்டி விட்டு அங்க வேற விதமான மூளை செலவை செய்யப்பட்ட பாஜக நிறைய இருக்கிறாங்க. ஹரியானா வந்து ஒட்டு மொத்தமா அப்படி காங்கிரஸ் பெல்ட்டாவோ இந்தியா கூட்டணி பெல்ட்டாவோ இன்னுமே மாறவில்லை. 40 சீட்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள் இல்லையா பிஜேபி. அப்ப மத வரியை தூண்டி வகுப்பு வரியை தூண்டப்பட்ட மூளை செலவை செய்யப்பட்ட RSS உடைய திங்க் டேங்க்ஸ் மூளை, அதாவது ஃபுல் டைமர்ஸ் அங்க இருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஒவ்வொரு ராம் நவமியின் போதும் இந்த மாதிரியான இந்து பண்டிகையில தனக்குரிய பண்டிகையா மாத்தி என்ன செய்வாங்க, கலவரங்களை செய்வார்கள். இனி அது பலிக்காது. ராம் நவமி மாதிரி அங்க ஒவ்வொரு இடத்துல வந்து கலவரம் பண்ணி அந்த குட்டையை குளிப்பை மீன் பிடிக்கிறது வந்து இனி ஹரியானால பலிக்காது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்வுடைய அந்த மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக நமக்கு தெரிகிறது. பார்க்கலாம். இப்போ உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமிய அதிகமா இருக்கிறாங்க. நடந்தது என்ன? நேற்று வரைக்கும் பிரச்சனையா இல்லையாங்க? தேர்தல்ல ஓட்டு போட விட மாட்டாங்க. சம்பவம் பாத்தீங்களா இல்லையா நீங்க? அப்ப அந்த அடிப்படையில் தான் ஆக வந்து அந்த ஓட்டு போடக்கூடிய மக்கள் எல்லாம் அடிச்சு விரட்டுறாங்க போலீஸ். ஆமா, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது அதாவது சம்பல் இப்ப நேற்று நடந்த 3வது பேஸ்ல மிச்ச 10 தொகுதி வந்து என்ன பண்ணாங்க, உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் நடந்துச்சு. இந்த 10 தொகுதியை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள், யாதவர்கள், தலித்துகள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற தொகுதிகள். இதுல பிஜேபிக்கு வந்து எந்த ரோலுமே கிடையாது. எனவே தான் தோல்வி பயத்துல அவன் என்ன செஞ்சாங்க, கலவரங்கள்லாம் செய்தார்கள். அந்த 10 தொகுதியை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். சம்பல், ஹத்ரஸ் வந்து ஃபேமஸான தொகுதி. ஏற்கனவே தலித் சிறுமிகள்லாம் படுகொலை செய்யப்பட்ட இஸ்லாமிய சிறுமிகள்லாம் கற்பழித்து அந்த பாலியல் வன்முறைக்கு உள்ளாகப்பட்ட அந்த சம்பவங்கள்லாம் தெரியும். ஆசிபா படுகொலையில இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய ஹத்ரஸ்லயே கிட்ட 2-3 சம்பவங்கள். ஆக்ரா, அது வந்து SC உடைய தொகுதி, அதாவது ரிசர்வ் தொகுதி. பத்தேபூர் சிக்ரி, ஃபெரோசாபாத், மணிப்பூரி, எத்தால், உதான், அனௌலா, பரேலி. இதுல பாத்தீங்கன்னா 10 தொகுதியில 7 தொகுதியில் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் நிறைஞ்சிருக்கிறாங்க. மிச்சம் 3 தொகுதியில யாதவர்களும் தலித்களும் இருக்கிறார்கள். அது 2 ரிசர்வ் தொகுதி. இதுல வந்து பிஜேபிக்கு ரோல் இல்ல. 10க்கு 10 இந்தியா கூட்டணி எடுக்கிறது. அதுவும் குறிப்பா சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸும் ஒன்றிணைந்து விட்டால் அங்க வேற தேர்ட் ஆப்ஷனே இல்லைங்கிற அளவுக்குள்ள தொகுதி. அதுல ஒண்ணுதான் இந்த சம்பல் லோக்சபா கான்ஸ்டிடுவன்சி. அங்கதான் இஸ்லாமியர்களை வந்து அடித்து விரட்டி இருக்கிறார்கள். கோசா போட்ட பெண்களை எல்லாம் வந்து வரிசையில நின்ற கோசா போட்ட பெண்களை எல்லாம் வாக்கு செலுத்த விடாமல் காவல்துறையை வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, அராஜகத்தை நடத்திருக்காங்க. EVM மிஷினை உடைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து பெரும்பாலும் என்ன செய்யல, இந்த தகவலை வந்து அவங்க கொடுக்கவில்லை. ஆனா இதுக்கு முன்னாடி அசாம்ல ஒரு கட்ட தேர்தல் நடக்கும் போது அங்கேயுமே இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு. அங்க கரெக்டா முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு கட்ட தேர்தல் நடக்கும்போது அந்த பகுதிக்கு வரக்கூடிய ட்ரெயின் எல்லாம் கட் பண்ணப்பட்டுச்சு. ட்ரெயின் வந்து மழையா இருக்கு, தண்டவாள விரிசல் ஏற்பட்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 ட்ரெயினுக்கு மேல அன்னைக்கு கட் பண்ணாங்க. அப்ப இதெல்லாம் முஸ்லிம்கள் ஓட்டு பாஜக உழுவாது அப்படிங்கறதால கட் பண்றாங்களோ? ஒருவேளை அப்படியும் இருக்கலாம். நீங்கள் யூகிப்பது கூட வந்து சரியாத்தான் தெரிகிறது. ஏன்னா முதல்ல இந்த தேர்ட் பேஸ்ல வந்து 93 தொகுதி வைத்தாங்கல்ல, இந்த 93 பாராளுமன்ற தொகுதிகள்ல வந்து நேற்று நடைபெற்றது. அத பிரிச்சாங்க பாருங்க எலெக்ஷன் கமிஷன். கொஞ்சமாவது அறிவுக்கு பொருந்ததா பாருங்க. எதற்கா நீ பிரிக்கிற பக்கம்? அது தமிழ்நாட்டை ஒரே பேஸ்ல வச்சா இல்ல, குஜராத்ல 25 தொகுதி ஒரே பேஸ்ல வச்சா இல்ல, அதே மாதிரி 80 தொகுதி வைக்க வேண்டியதுல உத்தரப்பிரதேசல ஒரே நாள்ல. சரி, 2 கட்டமா வைக்கலாம் இல்லையா? 7 கட்டத்திலயும் வந்து 8, 10 இப்படி வந்து பிரிச்சு வைக்கிறீங்க. அப்ப நீங்க கேள்வி எனக்கு வருது. இஸ்லாமிய தொழிலா தனியா பார்த்து
அல்லது கள்ள ஓட்டு போறதுக்கு ஆள் செட் பண்றாங்களா? என்ன ஒரு ஒரு அறிவுக்கு பொருத்தமா இருக்குதா? சரி, இப்படி வைத்ததுனால என்ன பெனிஃபிட் உங்களுக்கு வந்துட்டு? அரசு அதிகாரிகளுக்கு எதுவும் சௌகரியம் வந்துச்சா? அல்லது அரசியல் கட்சியுடைய பிரச்சாரத்துல ஏதாவது உங்களுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சா? ஒண்ணும் இல்ல, சிரமம் தான். எப்படி பிரிச்சாங்கன்னு பாருங்களேன். பீகார்ல 5 தொகுதி, சத்தீஸ்கர்ல நடந்த தேர்ட் பேஸ் 3வது கட்ட தேர்தல்ல பீகார்ல 5 தொகுதி. நடந்த வாக்கு 5 தொகுதிகளில் போலிங் ஆன ரேட் பாத்தீங்கன்னா 58.02, ரொம்ப குறைவான வாக்கு. சத்தீஸ்கர்ல 7 தொகுதி 69.17. அதுக்கப்புறம் இல்ல 71 அப்படின்னாங்க. குஜராத்ல 26 25 தொகுதி நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா 57.48% போலிங் ஆகினது. கடந்த 2019 தேர்தல்ல 64.64% போலிங் ஆன வாக்கு சதவீதம் இன்றைக்கு 7% அளவுக்கு குறைந்திருக்குது குஜராத்ல. இதான் நீங்க பாக்கணும். கர்நாடகாவில 14 தொகுதியில எலெக்ஷன் நடந்துச்சு. அதுல 69.5 என்று சொன்னார்கள். இல்ல 70.4 என்று எலெக்ஷன் கமிஷனே தேர்தல் ஆணையமே திரும்ப மாற்றி அறிவித்தாங்க. மத்திய பிரதேசத்துல 9 தொகுதி 3வது பேஸ்ல 66% வாக்கு, 66.05. அது போல மகாராஷ்டிரால 11 தொகுதியில வாக்கு நடந்துச்சு, தேர்தல் நடந்தது. அதுல 61.05. அது போல வெஸ்ட் பெங்கால்ல 4 தொகுதியில தேர்தல் நடந்துச்சு. அதுல 73.16% போலிங் ரேட். உத்தரப்பிரதேசத்துல 10 சீட்டு காலையில வரைக்கும் விறுவிறு நடந்துட்டு இருந்துச்சு. 1 மணிக்கெல்லாம் 50% போலிங் என்று சொன்னாங்க. இங்க சம்பல்ல கொண்டு போய் அடிச்சாங்க, கலவரம் பண்ணாங்க. அப்படி போலிங் ரேட் குறைஞ்சது. இறுதியில என்ன ஆச்சு? 63.47 என்று சொன்னார்கள். அதுக்கு இல்ல 63 இல்ல 57.34 என்று முன்னுக்கு பின் முரணாக தவறான முரண்பட்ட கருத்துக்களே எலெக்ஷன் கமிஷனே அறிவிக்குது. அது போல அஸ்ஸாம்ல 4 சீட்ல எலெக்ஷன் நடந்துச்சு. அதுல 81.61. இப்படி பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க இப்ப பிரிச்சு போட்டு 1 பேஸ், 2nd பேஸ், 3rd பேஸ்ன்னு பண்ணதே முதல்ல முரண்பாடு. இதனால வாக்கு சதவீதம் பெரிய அளவுக்கு வந்துச்சானா அதுவும் இல்ல. எல்லாம் 51, 57, 61 இருக்கிறது. அதுலயும் பிரச்சனை. அப்ப தேர்தல் நீங்கள் கேட்ட கேள்விதான், எலெக்ஷன் கமிஷன் என்ன நினைக்குது இதுல? அப்ப இந்த தொகுதியெல்லாம் நாம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, எலெக்ஷன் முடிந்த பிறகு பேஸா வைத்தாங்கல்ல, இதுக்குள்ள என்ன சீக்கிரட் இருக்குது? இந்திய தேர்தல் ஆணையமே பாஜகவுடைய கைப்பாயாக மாறிவிட்டது இல்லையா? ஒருவேளை பிஜேபியை வெற்றி பெற செய்வதற்கான யுக்திகள் இருக்கா என்பதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அரசியல் நோக்கர்கள் இதை கவனிப்பாக உன்னிப்பாக கவனிக்கணும். இது அறிவிக்க பொருத்தம் இல்லைல்ல. இவங்க இப்படி பிரிச்சு வைத்ததுனால என்ன ஆயிருக்கணும்? மக்கள் சாரசாரையாக வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றி ஒரு 85% போலிங் அப்படின்னு காட்டிருக்கணும். அப்படி நடந்த மாதிரியும் தெரியல. எல்லாமே ரேட்டிங் கம்மியா இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலும் இப்ப புரிஞ்சுக்கா சொல்லணும்னா எப்படி வைத்திருக்காங்கன்னா, சென்னையில வட சென்னை 1வது பேசு, மத்திய சென்னை 2வது பேசு, தென் சென்னை 3வது பேசுல வச்சா என்ன லூசுமா இருக்கு? கேட்கலாம் மாட்டீங்களா? மதுரைக்கு ஒரு நாள் தேர்தல், திருச்சிக்கு ஒரு நாள் தேர்தல் வச்சா என்னப்பான்னு கேட்க மாட்டீங்களா? அதே மாதிரிதான் இந்த உத்தரப்பிரதேசத்துல பிச்சு பறக்க விட்டுருக்காங்க. இது மாதிரிதான் 93 அந்த தொகுதியை பார்க்கும் போதும் இவர்கள் என்னதான் சூழ்ச்சி பண்ணினாலும், என்னதான் கலவரங்களை ஏற்படுத்தினாலும், அங்க மோடி, மோகன் பாகவத், அமித்ஷாவுடைய அந்த பிளானுக்கு சம்மட்டி அடி கிடைத்திருக்கிறது. கவு பெல்ட் என்று சொல்லக்கூடிய இந்தி பேசக்கூடிய இல்லைன்னா இப்ப இந்த 3வது கட்ட தேர்தல் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ 3வது கட்ட தேர்தலுக்கு வடக்குல நிலைமை எப்படின்னு இருக்குது? ஏன்னா மோடி இப்போ அவருடைய முழு பிரச்சாரமே இஸ்லாமிய வெறுப்பா தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்ப இன்னைக்கு கூட மோடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ராமர் கோவில பாபர்னு சொல்லக்கூடிய பூட்டை வச்சு பூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப இஸ்லாமிய வெறுப்பு வச்சு கொண்டு போறாரு. அப்ப அந்த 3ஆம் கட்ட தேர்தல் வரைக்கும் பாஜகவுக்கு அவங்க எதிர்பார்க்கறது கிடைச்சிருக்குன்னு நம்புறாங்க. அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிவிட்டது. 3வது கட்ட பிரச்சாரம் ரொம்ப வெனமஸா இருந்தது. ரொம்ப விஷமத்தனமாக மோடி, அமித்ஷா எல்லாம் பேசுறதை பார்த்தோம். தாலியை அறுத்தவர்கள் காங்கிரஸ்காரங்களும் சொன்னார்கள். அதுக்கு பிரியங்கா காந்தி அழகான பதில் சொன்னார். கடந்த 50 ஆண்டு காலத்துல கலவரங்களை செய்து தலித்களுடைய தாலி அறுத்தது யார்? இஸ்லாமிய பெண்களுடைய தாலியை அறுத்தது யார் என்று கேட்டார். 2 எரும மாடு வச்சிருந்தா ஒரு எரும மாடை ஓட்டிட்டு போயிருவாங்க காங்கிரஸ் என்று ஒரு கேலித்தனமா ஒரு கீழ்த்தனமான ஒரு வாதத்தை முன்வைத்தார் மோடி. அதற்கு என்ன சொன்னாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து, இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து, எப்பா நீ பசுமாட்டை பத்தி தான் பேசுவ, இப்ப எரும மாடு ஏத்துக்கு நீ கீழே இறங்கிட்டிய. அப்ப எரும மாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், பசுவை கொன்று அந்த கரியை இறைச்சியை ஏற்றுமதி, அது அல் கபீர்ங்கிற அரபு பேர்ல ஏற்றுமதி பண்ணு நீ தானப்பா அப்படின்னு மாற்றி பிடிச்ச பிறகு பசுமாடு எரும மாடு கதை போயிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன சொன்னாரு,
வழக்கம் போல பாகிஸ்தான் பார்த்தீர்களா, பாகிஸ்தான் நாடே வந்து ராகுல் காந்தியை தான் பிரதமராக வந்து விரும்புகிறது என்று சொன்னாரு. பாகிஸ்தானுடைய சீஃப், அந்த மிலிட்டரி சீஃப் என்ன சொன்னாரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமா என்னங்கிறத வந்து தெளிவா போட்டு விளக்கிட்டாங்க. அத வந்து அங்க பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து லல்லு பிரசாத்துடைய யாதவுடைய மகன் வந்து தெருவுக்கு தெரு போட்டு காட்டிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அங்க நாரி போய் விட்டது. வடக்கே பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விதான், அங்கே இவருடைய பேச்சு எடுபடவில்லை. அதனால மீண்டும் மீண்டும் முஸ்லீம் 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 தாங்க அந்த மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஏன் சம்பலுக்கு வருவோமே, சம்பல்ல போய் நீ ஏன் வந்து பிரச்சனை பண்ண? உத்தரப்பிரதேசத்துல சம்பல் லோக்சபா தொகுதி வந்து யாருடைய தொகுதி? அது முழுக்க முழுக்க வந்து சமாஜ்வாதி பார்ட்டியும் அங்க இஸ்லாமியர்களும் வந்து கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய தொகுதி. 5 சட்டமன்ற தொகுதி இருக்கு அந்த சம்பல்ல. அதுல பாத்தீங்கன்னா 4 வந்து சமாஜ்வாதி பார்ட்டிகளே இருக்கு. ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி தான் வந்து பிஜேபி கையில இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் இஸ்லாமியர்கள். அந்த பட்டியல கூட நான் தரேன். இப்ப சஃபீக் ரஹ்மான் பர்க் அவர் தான் வந்து சிட்டிங் எம்பி. 2019 அந்த சம்பல் தொகுதியில சிட்டிங் எம்பியா இருக்கிறாரு. ஒரு எம்பி வந்து எத்தனை லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறாரு, 2 லட்சம் ஓட்டுக்கு மேல ஜெயிச்சாரு அவரு. அப்ப அவ்வளவு தூரம் வந்து கோலோச்சுகிறாரு என்று சொன்னால் இப்ப எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்ட் அங்க இருக்கணும். நீ அங்க போய் கலவரம் பண்ற, அங்க போய் இஸ்லாமியரை வந்து ஓட்டு போட விடாம போலீஸ்கார வச்சு என்ன செய்யறாங்க, யோகி ஆதித்யநாத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து கோசாப்பன்களை அடித்து விரட்டுகள் என்று சொன்னால் இவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய பாதிகளிலே அதுவும் அந்த அவங்க கொண்டு வந்த ஆதார் கார்டு எல்லாம் போலி அப்படின்னு சொல்லி இதான் காரணமா கட்டி அடிச்சிருக்காங்க. எல்லாருடைய ஆதார் கார்டும் போலி. ஆதார் கார்டு போலி என்று எப்படி பிஜேபி காரன் சொல்லுவான், ஆதார் கார்டு போலி என்று எப்படி காங்கிரஸ் எப்படி வந்து காவல்துறை சொல்லுவார்கள். போலிங் ஏஜென்ட் உள்ள இருக்கிறாங்க, எலெக்ஷன் ஆபீசர் உள்ள இருக்கிறாங்க. ஆதார் கார்டு போலியா இருந்துட்டு போகுது, போலி இல்லாம இருந்துட்டு போகுது. உனக்கு அங்க ஜாபிதால பேர் இருக்கா இல்லையா? ஆதார் கார்டு போலி சரி, எலெக்ஷன் ஐடி கார்டு இருக்கா இல்லையா, டிரைவிங் லைசன்ஸ் காட்ட இல்லையா? அப்ப ஆதார் கார்டு போலியா இல்லையாங்கிறது ஆதார் சிறப்புமா வச்சு நடத்து. ஏன் போலியான ஆதார் கார்டை நீ கொடுத்த? பிங்கர் பிரிண்ட் செக் பண்ணு. அதாவது அரசு, ஒன்றிய அரசுடைய தேர்தல் ஆணையம் வந்து கிட்டத்தட்ட 11 ஆவணங்களை வந்து சொல்லியிருக்கிறது. ஜாபிதால பேர் இருக்கா இல்லையா, உனக்கு ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கா இல்லையா, ஓட்டு போட அனுமதிக்க வேண்டியதானே? ஆதார் கார்டு போலி, நீனே போலி, உன் ஆட்சியே போலியா இருக்கிறது, உன் இவிஎம் மிஷினே போலியா இருக்கிறது, நீ சொல்லக்கூடிய வாக்குறுதி எல்லாம் போலி இருக்கு. போலியே போலி என்று சொன்னது எப்படி ஒரு முரண்பாடான விஷயம் பாருங்க. மீன் இந்த சம்பளுக்கு வர்றாங்க. சம்பல்ல குண்டர்கி அப்படி சொல்லக்கூடிய ஒரு தொகுதி, 5 சட்டமன்ற தொகுதியில அது ஒரு தொகுதி. சமாஜ்வாதி பார்ட்டியுடைய ஜியாவுர் ரஹ்மான் அவர் தான் வந்து ஜியாவுர் ரஹ்மான் தான் வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறார். 2வது தொகுதி பிலாரி. பிலாரி உங்களுக்கு தெரியும், இஸ்லாமியர் அதிகமா வாழக்கூடிய தொகுதி. முகமது ஃபஹீம் இர்பான் தான் வந்து சிட்டிங் எம்எல்ஏ சமாஜ்வாதி பார்ட்டில இருந்து. சன்டவுக்கி அப்படிங்கிற வாயிலே வரமாட்டிருக்கு. அது மட்டும் பாத்தீங்கன்னா பிஜேபி கையில இருக்குது. குலபா தேவின்னு சொல்லக்கூடிய ஒரு எஸ்சி பெண்மணி, அது வந்து ரிசர்வ் தொகுதி. அவங்க எஸ்சிய போட்டு குழப்பி அந்த தொகுதி எடுத்தாங்க. அது போல பாத்தீங்கன்னா அஸ்மோலி தொகுதியில பாத்தீங்கன்னா யாதவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி. அது பின்கி யாதவ், உங்களுக்கு தெரியும். பின்கி யாதவ் யாரும் தெரியும், சமாஜ்வாதி பார்ட்டிகளை தான் திரும்ப அவர் தான் எம்எல்ஏ இருக்கிறாரு. சம்பல் பகுதி, சம்பலுடைய லோக்சபா கான்ஸ்டிடியூஷன்ல சம்பல்ங்கிற பேர்லயே வந்து ஒரு பேரூராட்சி இருக்கிறது, அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா இக்பால் மஹமூத் அவர் தான் எம்எல்ஏ இருக்கிறாரு. அப்ப சிட்டிங் எம்எல்ஏ பாத்தீங்கன்னா 5 எம்எல்ஏ தொகுதிகள்ல 4 எம்எல்ஏ சமாஜ்வாதி பார்ட்டியில இருக்கிறது. இது குறிப்பா பாத்தீங்கன்னா 2 மாவட்டங்கள் சேர்ந்து சம்பவ தொகுதிங்க. மொராதாபாத்னா எது? அடிக்கடி கலவரம். கேட்டீங்களா முதல் கேள்வி? அடிக்கடி கலவரம் நடக்கக்கூடிய இடம். இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய மொராதாபாத்ல தான் 90கள்ல 80கள்ல வந்து இந்த RSS உள்ள புகுந்து கடுமையான கொடூரம், கருண குடும்பம், குஜராத்துக்கு ஈக்குவலான குடும்பத்தை அங்கே நிகழ்த்தி காட்டினாங்க. அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிக்குள்ள மொராதாபாத்துடைய டிஸ்ட்ரிக்டும் சம்பல் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தா சம்பல் கான்ஸ்டிடியூன்சி. இதுல நீ பிஜேபி எப்படி நீ வந்து ஓட்டு எடுப்ப? நீ தலைகள் தண்ணி குடிச்சாலும் அவங்களுக்கு யாரு ஓட்டு போட போற? பாத்தீங்கன்னா அவங்க என்ன மேட்ரு, ஏற்கனவே பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவார் என்று அகிலேஷ் யாதவ் அந்த சஃபீக்குர் ரஹ்மானுடைய பேரன் தான் நிக்கிறாரு. இப்பவும் அவர் கையை தூக்கி பிடித்து கொண்டு பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவார் என்று சவால் விட்ட தொகுதி. எனவே தான் சம்பல்ல போய் என்ன பண்றாங்க, காவல்துறை, அந்த லோக்கல் இருக்கக்கூடிய குண்டர்கள், RSS காரங்க, பிஜேபி, பாஜக எல்லாம் சேர்ந்து மக்களை அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டார்கள். விறுவிறுப்பா நடந்துச்சுங்க. காலையில 7 மணிக்கு நடந்த
சம்பவ தொகுதியில அந்த ரிப்போர்ட்டை நீங்க பாருங்க. 12:30 மணிக்கெல்லாம் 50% ஓட்டு கிராஸ் பண்ணிட்டாங்க. இவன் வந்து 12:30 மணிக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான் பூத்த. 4 இடங்கள்ல பெண்களை அடித்து விரட்டுகிறார்கள். அப்படி யாருமே போகல. 2 மணிக்கு வந்து நியூஸ் இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகள் உள்ள போறாங்க. வெறும் 8% தான் போலிங்கா இருக்குது. பாத்தீங்கன்னா அப்படி குறைஞ்சு விட்டது. 58% குறைஞ்சு. ஒரு 80% கிராஸ் பண்ணக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க பண்ண கலவரத்தால வந்து மக்கள் பயந்து போய் வாக்களிக்கவில்லை. அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஆபீசர்கிட்ட வந்து கேக்குறாங்க, என்னங்க இப்படி சாரசாரியா நின்ற மக்களை எல்லாம் காணாமங்க, அப்ப இங்க ரீ எலெக்ஷன் வைப்பீங்களா, மறு வாக்குப்பதிவு நடைபெறுமான்னு என்று கேட்கும் போது இல்லை அதிகமான வெப்பத்தின் காரணமாக, அதிகமான வெயில் அடிச்ச காரணமாக, வெயில் கொடுமையின் காரணமாக மக்கள் வாக்களிக்க வரவில்லை என்று வெக்கமில்லாம என்ன செஞ்சாங்க, சம்பல்ல இருக்கக்கூடிய அந்த தேர்தல் சொன்னாருன்னா இதான் நாட்டுடைய நிலைமை. இதையெல்லாம் தாண்டி 93 தொகுதியில் நடந்த 3வது பேஸ்ல மோடிக்கும் பாஜக சர்க்காருக்கும் வந்து அந்த பிஜேபியுடைய கேம்பெயின் எடுபடவில்லை. முகமெல்லாம் சுண்டி விட்டது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த ஹரியானால இன்னைக்கு ஆட்சி வரைக்கும் ஆகி போச்சு. கர்நாடகால பாத்தீங்கன்னா 14 எம்எல்ஏக்கள் வந்து இங்க DK சிவகுமார் தலைமையில காங்கிரஸ்ல இணைய போறாங்க. பிஜேபி பாஜக கூட்டணி சார்ந்த அந்த 14 எம்எல்ஏக்கள் வரக்கூடிய வாரத்தில் நல்ல செய்தி கிடைக்கின்ற அங்கிருந்து தகவல் தெரிவிக்குது. இந்த அடிப்படையில வடக்கையே என்ன செய்யுது, கரடியே காரி திப்பி விட்டதுங்கிற அடிப்படையில இவர்கள் செய்யக்கூடிய பொய் பிரச்சாரம், அவதூறு பிரச்சாரம், அந்த ஒரு என்ன சொல்றது ஆக்ரோஷத்தனமான இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து மக்கள் வந்து முற்றிலுமாக புறக்கணித்திருக்காங்க. சரிண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல அருமையான தரவுகள், அந்த இடத்துல களத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஆதாரத்தோட தெரியப்படுத்தினீங்க. நிகழ்ச்சியில கடந்தது ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். கண்டிப்பா. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.